வணக்கம். வெள்ளத்தினால் பாதிப்புற்ற மக்களுக்கு இந்தியாவிலிருந்து ஆடைகள் அனுப்பி வைக்க ஏற்பாடு. இனி விரிவான செய்தி. சைவ சமய பாதுகாப்பு பேரவையின் தலைவர் கானா சசிகுமார், பழனி ஆதீனம் சிவானந்தா புலிப்பாண்டி பாத்திர சுவாமிகள், மஞ்சள் அறக்கட்டளை, மலேசியா எம்பி ஷாட் ஆகியோரின் நிதி உதவியுடன் இலங்கையில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தொகுதி ஆடைகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக சைவ சமய பாதுகாப்பு பேரவையின் தலைவர் கானா சசிகுமார் தெரிவித்துள்ளார். அதில் குறிப்பாக சிறுவர்கள், பெண்கள், ஆண்களுக்கான ஆடைகள் அடங்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களிலும் இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமைகளின் போது சைவ சமய பாதுகாப்பு பேரவையின் தலைவர் கானா சசிகுமார் அவர்களின் தலைமையில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இம்முறையும் தமது தொப்புள்கொடி உறவுகளுக்கு உதவிகள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய தமிழர்கள், மலையக தமிழர்கள், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், எங்களுடைய ரத்தங்கள் தான் இதெல்லாம். இதில் எந்தவித மாற்றம் இல்லை இந்த பூமிக்கு. ஆனால் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள், நம்முடைய ரத்தங்கள், நம்முடைய உறவுகள் ரொம்ப எல்லையில்லா கஷ்டப்படுகிறார் என்பதை